வணக்கம். இதை பத்தி மாஸ்டர் ஏற்கனவே எல்லாமே சொல்லிட்டாங்க. சும்மா வச்சுக்குவா, சத்தமா இருக்கு மாஸ்டர். நமக்கு தெரியாம ஸ்ரீனா அது இல்லாம ஆக்சுவலா இந்த பவர் லிஃப்டிங் வந்து நான் வேற அசோசியேஷன் எல்லாம் பண்ணிட்டே இருந்தேன். அங்க எனக்கு எக்ஸ்போஷரே இல்லை அவ்வளவா. நான் டைரக்டா என்ன விஷயம் அப்படிங்கிற சொல்லிடுறேன். மாஸ்டர் பத்தி, நவீன் பத்தி அதெல்லாம் வந்து அப்புறம் நம்ம ஒரு விஷயத்தை டெவலப் ஆகணும் அப்படின்னு சொன்னா கூட இருக்கதான் நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அசோசியேஷன்ல இருந்தேன், எனக்கு டெவலப் பண்ணிட்டே இருந்தேன். நான் என்ன ஸ்டாண்டிங்ல இருக்குமோ அதே ஸ்டாண்டிங்ல தான் இருந்தேன். நான் மாஸ்டர் என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல. ஒரு வாட்டி வேற ஒரு விஷயத்துக்காக மாஸ்டர் வந்து பார்த்து பேசும்போது சொன்னாங்க, அங்க இருக்கிறதெல்லாம் சொல்லல, இங்க வந்துடும் சொல்லல, ஆனா ஒரு சில விஷயம் கட்டுப்படாம சொன்னாங்க. நல்லா ஃபியூச்சர் இருக்கு, ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி எவ்வளவு பேசுறோம், ஒரு குருவால மட்டும்தான் இன்னொருத்தரை உருவாக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு காலையில போன் பண்ணி மேடம் வந்துருங்க மேடம், நான் எப்பவுமே உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட் தான், நீங்க சொல்லி கொடுக்குறவங்க மட்டும் தான் குரு கிடையாது, நம்ம வழிநடத்தி கொண்டு போறவங்க நமக்கான குரு தான். அதனால மாஸ்டருக்கான இடம் எப்பவுமே இருக்கு. ஆனா இப்ப வரைக்குமே மாஸ்டரா எப்படி கூப்பிடணும் அதே மாதிரிதான் நவீன் மெசேஜ் பண்ணாலும் மாஸ்டர் மாஸ்டர் அப்படிதான். அவங்க எத்தனை அக்கா அக்கானாங்க எனக்கு அவங்க எனக்கு எதுவும் சொல்லி கொடுத்தாங்க, சொல்லி கொடுத்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் என் பையனை டான்ஸ் மாஸ்டர் ஸ்கூல்ல வாலண்டியரிங் காம்படிஷன் நடக்குதுன்னு சொல்லி பெரம்பூர்ல கூப்பிட்டு போறேன். அது வந்து வாலண்டியர் மாஸ்டர் சொல்லி அந்த இடத்துக்கு நான் கூப்பிட்டு போறேன். என் பையன் பார்த்து வளர்ந்தா நவீனா அப்படிங்கறது நான் பார்த்து வளர்ந்தா நவீனா, அவங்கள பார்த்து நான் வளர்ந்த நிறையாடி. அவங்க எப்படி பண்றாங்க, ஒல்லியா குட்டியா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இருக்கு நவீனுக்கும். இப்ப ரயில்வே காம்படிஷன் போய் ஒரு வாட்டி நான் இன்னும் அதாவது பவனிக்கான வெயிட் போட்டுருவாங்க, குட்டாயிடுவாங்க அப்படிங்கிற இடத்துல காம்படிஷன் போய் வந்து இவ்வளவு குறைஞ்சிருவாங்களா? அப்ப கட்டிங் கிளாஸ் என்ன பண்ணணும், நான் அடுத்தது இப்போ காம்படிஷன் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க கிட்ட வரட்டுமா மாஸ்டர் அப்படின்னு ஒரு வாட்டி நவீன் கேட்கும் போது ஒரு சில சுச்சுவேஷனால என்னால வர முடிய மாட்டேங்குது. நான் ஒரு ஸ்டெப்புக்கும் மாஸ்டர் எவ்வளவு என்ன வந்து இந்த பொசிஷன்ல ஒரு அபீஷியலா உட்கார பாக்குறது, அபீஷியல் இருந்து இப்ப ஈவெண்ட் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணதுல இருந்து எவ்வளவு மாஸ்டர் எனக்கு மாரல் சப்போர்ட்டா இருக்காங்களோ அதே அதுக்கு ஈக்குவலா நவீனும் எனக்கு ஸ்போர்ட்ஸ் வந்து அப்படி பண்ணா இப்படிப்பா இருக்கும், அப்படி பண்ணாம ஒருத்தர் ட்ரெயின் பண்றதுக்கு முன்னாடி அவங்க இந்த மாதிரி ஸ்பெஷல் ட்ரெயினா இருக்காங்க, அவங்க என்னென்னலாம் பண்ணட்டும், இது செய்யணுமா செய்ய வேண்டாமான்னு கேட்டா எனக்கு இல்ல நீங்க இதுல போய் பாருங்க அதுல போய் பாருங்க நம்ம இவங்க கிட்ட கேளுங்க, உங்க கரெக்டா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, இல்ல இந்த வழியில போனீங்கன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு விஷயமா இவ்வளவு எனக்கு கொண்டு வந்து எங்க பண்றது மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. தேங்க்யூ சோ மச். அதாவது இன்னைக்கு என்ன இன்வைட் பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய இருந்தாலும் பொம்பளை நம்பி இன்னும் கூப்பிட்டே இருக்காங்க பார்த்தியா, அவங்க ராஜி அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. தேங்க்யூ சோ மச் ஒன்ஸ் அகைன் நவீன் ஆண்டி. ஹாப்பி விமன்ஸ் டே. வித்தவுட் மென் யூ ஆர் மீனிங்லெஸ். அதே மாதிரிதான் எல்லாருக்கையும் வித்தவுட் மேல் ஃபீமேல் மீனிங்கே கிடையாது, வித்தவுட் எம்இஎம் டபிள்யூஓக்கு மீனிங்கே கிடையாது. எல்லாருக்கும் சொல்லிட்டே இருப்பேன். அதே மாதிரி நான் இதுவே சொல்றேன், உங்களோட சப்போர்ட்லாம் இல்லை அப்படின்னு சொன்னா நாங்களாம் இங்க இருக்கவே முடியாது. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ.